வணக்கம் மாணவ செல்வங்களே, மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். சுற்றி பாருங்கள், பண்ணை அறுவடை திருவிழா தொடங்கியுள்ளது. பலூன்கள் பறக்கின்றன, விலங்குகள் நடனமாடுகின்றன மற்றும் பழங்கள் மற்றும் காய்கறிகளின் கூடைகள் கணக்கிட தயாராக உள்ளன. கடந்த முறை நாம் கற்றுக்கொண்டது உங்களுக்கு நினைவிருக்கிறதா? ஆமாம், பெரிய எண்களை எவ்வாறு படிப்பது, ஒவ்வொரு இலக்கத்திற்கும் எப்படி ஒரு இடம் உள்ளது என்பதை நாம் கண்டுபிடித்தோம். நூறுகள், பத்துகள் மற்றும் ஒன்றுகள் நாம் எண் அணிவகுப்பில் கூட அணிவகுத்து சென்றோம். இன்று பண்ணை ஒரு புதிய சவாலுடன் பரபரப்பாக உள்ளது. விவசாயிகள் தங்கள் அறுவடையை கூட்ட நமது உதவி தேவை. நாம் இதை கற்றுக்கொள்ளப் போகிறோம். 1. எண்களை நெடுவரிசைகளில் அடுக்கி வைப்பதன் மூலம் அவற்றை எண்களை பக்கவாட்டில் கூட்டுவது எப்படி? எல்லாவற்றையும் சரியான இடத்தில் வைத்திருக்க நூறுகள், பத்துகள் மற்றும் ஒன்றுகளை பயன்படுத்துவது எப்படி? உண்மையான பண்ணை கணக்கு கதை தீர்ப்பது எப்படி? எனவே உங்கள் கூடைகளை பிடித்து உங்கள் கணித காலணிகளை அணிந்து அறுவடை விழா சாகசத்திற்கு தயாராகுங்கள். இங்கே விவசாயி ராஜு தனது கூடைக்குள் 24 ஆப்பிள்களுடன் வருகிறார். சரி பார்ப்போம். 2 பத்துகள் அதாவது டென்ஸ் கூடையிலும் 4 ஒன்றுகள் அதாவது ஒன்ஸ் கூடையிலும் செல்கின்றன. இது மொத்தம் 24 ஆகும். இப்போது பாருங்கள், விவசாயி சீதா தனது கூடையுடன் இணைகிறார். அவர் 35 ஆப்பிள்களை கொண்டு வருகிறார். அதாவது 3 பத்துகள் மற்றும் 5 ஒன்றுகள். அவை கூடைக்குள் செல்கின்றன. இப்போது அவற்றை கூட்டலாம். அறுவடை கூடைகளை அடுக்கி வைப்பது போல. முதலில் ஒன்றுகள். 4 ஒன்றுகள் கூட்டல் 5 ஒன்றுகள் நமக்கு எத்தனை கிடைக்கிறது? ஆம், 9 ஒன்றுகள். கூடை நிரம்பி வழியவில்லை. எனவே அனைத்தும் ஒன்றுகள் கூடையிலேயே இருக்கின்றன. அடுத்து பத்துகள். 2 பத்துகள் கூட்டல் 3 பத்துகள். அது 5 பத்துகளை உருவாக்குகிறது. எனவே மொத்தமாக நமக்கு 5 பத்துகள் மற்றும் 9 ஒன்றுகள் உள்ளன. அதாவது 59 ஆப்பிள்கள். இது எவ்வளவு எளிதானது என்று பாருங்கள். எந்த கூடையும் நிரம்பி வழியாத போது நாம் அவற்றை நேராக அடுக்கி வைக்கிறோம். இது மறு குழுவாக்கம் இல்லாத செங்குத்து கூட்டல். சில சமயங்களில் விவசாயிகள் தங்கள் எண்களை ஒன்றன் கீழ் ஒன்றாக அடுக்கி வைக்காமல் பக்கவாட்டில் சேர்க்கிறார்கள். பண்ணை மதிப்பெண் பலகையை பாருங்கள். அது 27 கூட்டல் 52 என்று கூறுகிறது. இடமதிப்பு பெட்டிகளை பயன்படுத்தி அவற்றை உடைப்போம். முதல் எண் 27, அதாவது 2 பத்துகள் 20 மற்றும் 7 ஒன்று 7 ஆகும். 2. இரண்டாவது எண் 52, அதாவது 5 பத்துகள் 50 மற்றும் 2 ஒன்று 2 ஆகும். இப்போது அவற்றை கூட்டுவோம். முதலில் பத்துகள். 20 கூட்டல் 50 ஈடு 70. அடுத்து ஒன்றுகள். 7 கூட்டல் 2 ஈடு 9. நாம் 70 மற்றும் 9ஐ ஒன்றாக இணைக்கும்போது நமக்கு 79 கிடைக்கும். நாம் எண்களை பக்கவாட்டில் வரிசைப்படுத்தி கூட்டும்போது அது கிடைமாட்டக் கூட்டல் எனப்படும். இப்போது நாம் மறு குழுவாக்குதலுடன் கூட்டப் போகிறோம். விவசாயி ராஜுவிடம் 48 ஆப்பிள்கள் உள்ளன. அதாவது 4 பத்துகள் மற்றும் 8 ஒன்றுகள். விவசாயி சீதாவிடம் 36 ஆப்பிள்கள் உள்ளன. அதாவது 3 பத்துகள் மற்றும் 6 ஒன்றுகள்.
48 கூட்டல் 36. படி 1. ஒன்றுகள் 8 கூட்டல் 6 ஈடு 14. இப்போது 1 4 எழுதுங்கள். 1 10க்கு எடுத்துச் செல்லுங்கள். படி 2. பத்துகள் 4 கூட்டல் 3 கூட்டல் 1 ஈடு 8. இப்போது 10களில் 8 எழுதுங்கள். பதில் 84 ஆப்பிள்கள். ஒரு இடத்தின் மொத்த மதிப்பு 10 அல்லது அதற்கு மேல் இருக்கும்போது அடுத்த இடத்திற்கு எடுத்துச் செல்கிறோம். அதுவே மறு குழுவாக்குதல் என்று அழைக்கப்படுகிறது. இங்கே ஒரு உண்மையான பண்ணை சவால். விவசாயி ராஜு 125 சோளம் அறுவடை செய்தார். விவசாயி சீதா 243 சோளம் அறுவடை செய்தார். மொத்தம் எத்தனை சோளங்கள்? தெரிந்து கொள்வோம். இடமதிப்பை பயன்படுத்தி கூட்டுவோம். ஒன்றுகளின் இடத்தில் இருந்து தொடங்குவோம். 5 கூட்டல் 3 என்பது 8 ஒன்றுகள் ஆகும். அடுத்து 10களின் இடத்தில் 2 கூட்டல் 4 என்பது 6 10கள் ஆகும். இறுதியாக 100களின் இடத்தில் 1 கூட்டல் 2 என்பது 3 100கள் ஆகும். இப்போது அவற்றை ஒன்றாக இணைக்கவும். 368 சோளங்கள். விவசாயிகள் தங்கள் அறுவடையை இப்படித்தான் கவனமாக எண்ணுகிறார்கள். 100கள் 10கள் மற்றும் 1களை கூட்டுகிறார்கள். அருமையான பணி எண்கணித சாம்பியன்ஸ். இன்று நாம் கற்றுக்கொண்டதை விரைவாக நினைவில் கொள்வோம். மறு குழுவாக்கம் இல்லாத செங்குத்து கூட்டல். ஒன்றுகள் 10கள் மற்றும் 100கள் இடத்திலுள்ள எண்களை நேரடியாக கூட்டுதல் என்று பொருள். மறு குழுவாக்கத்துடன் கூடிய செங்குத்து கூட்டல் மொத்தம் 10 அல்லது அதற்கு மேல் இருக்கும்போது அடுத்த இடத்திற்கு எடுத்துச் செல்வது என்று பொருள். கிடைமட்ட கூட்டல். எண்களை ஒரே வரிசையில் பக்கத்தில் பக்கமாக கூட்டுதல் என்று பொருள். கூட்டலில் இடமதிப்பு. 100களை 100களுடனும் 10களை 10களுடனும் 1களை 1களுடனும் என இலக்கங்களை சரியான இடத்தில் கூட்டுதல் என்று பொருள். அவ்வளவுதான். நீங்கள் இப்போது உண்மையான கூட்டல் சாம்பியன்கள். அடுத்த முறை சந்திப்போம். வணக்கம். செயல்பாடுகள். செயல்பாடு 1. கூடை எண்ணிக்கை. பொருட்களுடன் கூடைகளை கொடுங்கள். அதாவது ஆப்பிள்கள், கட்டைகள். ஒவ்வொரு கூடையிலும் உள்ள பொருட்களை கூட்டவும். மொத்தத்தை கண்டுபிடிக்க செங்குத்து அல்லது கிடைமட்ட கூட்டலை பயன்படுத்தவும். செயல்பாடு 2. அறுவடை போட்டி. பண்ணை பொருட்களின் 2 தொகுப்புகளை காட்டு. எடுத்துக்காட்டு 125 சோளம் கூட்டல் 243 சோளம். குழந்தைகள் பொருட்களை 100கள் 10கள் 1கள் பெட்டிகளுக்குள் பிரித்து பொருத்தவும். பின்னர் மொத்தத்தையும் கண்டறியவும். மாணவர் அறிவு மதிப்பீடு. சரி அல்லது தவறு. கேள்வி 1. 48 கூட்டல் 36 ஈடு 84. மறுகுழுவாக்கம் இல்லாமல். கேள்வி 2. 243 இலக்கம் 4 10கள் இடத்தில் உள்ளது. கேள்வி 3. 57 கூட்டல் 36 மறுகுழுவாக்கம் செய்ய வேண்டும். கேள்வி 4. கிடைமட்டமாக சேர்க்கும்போது 27 கூட்டல் 52 ஈடு 79. கேள்வி 5. சேர்க்கும்போது 1கள் எப்போதும் 10களுக்கு முன் சேர்க்கப்படும். சரியான பதிலை தேர்வு செய்யவும். கேள்வி 1. 36 6 இட மதிப்பு என்ன?
ஆ 6, ஆ 60, இ 600. கேள்வி 2. எந்த தொகைக்கு மறுகுழுவாக்கம் தேவைப்படுகிறது? ஆ 24 கூட்டல் 35, ஆ 48 கூட்டல் 36, இ 23 கூட்டல் 41. கேள்வி 3. கிடைமட்டமாக கூட்டவும். 27 கூட்டல் 52 ஈடு ஆ 79, ஆ 81, இ 78. கேள்வி 4. செங்குத்தாக கூட்டவும். 125 கூட்டல் 243 ஈடு ஆ 368, ஆ 358, இ 378. கேள்வி 5. 48 கூட்டல் 36 1 எடுத்து செல்லப்பட்டது எந்த இடத்திற்கு செல்கிறது? ஆ 1கள், ஆ 10கள், இ 100கள். கோடிட்ட இடங்களை நிரப்பவும். கேள்வி 1. 48 கூட்டல் 36 டேஷின் மொத்தத்தில் எடுத்து செல்வதற்கு முன் ஒன்றுகளின் கூட்டுத்தொகை என்ன? கேள்வி 2. 48 கூட்டல் 36 டேஷின் மொத்தத்தில் எடுத்துச் சென்றதை சேர்த்த பின் 10களின் கூட்டுத்தொகை என்ன? கேள்வி 3. 24 கூட்டல் 35 ஈடு டேஷ். கேள்வி 4. 125 கூட்டல் 243 100களின் மொத்த கூட்டுத்தொகை என்ன? டேஷ். கேள்வி 5. ஒரு இடத்தில் உள்ள கூட்டுத்தொகை 10 அல்லது அதற்கு மேல் இருந்தால் நாம் அடுத்த இடத்திற்கு டேஷ் செய்வோம். பின்வருவனவற்றை பொருத்துக. பகுதி ஆ 1 24 கூட்டல் 35, 2 48 கூட்டல் 36, 3 27 கூட்டல் 52 கிடைமட்டமாக, 4 125 கூட்டல் 243. பகுதி ஆ 1 59, 2 79, 3 368, 4 84. சுருக்கமான பதில். கேள்வி 1. 48 கூட்டல் 36 செங்குத்து கூட்டலை படிப்படியாக எழுதுங்கள். கேள்வி 2. கிடைமட்டமாக சேர்க்கவும். 27 கூட்டல் 52 10கள் மற்றும் 1ஐ பயன்படுத்தி உங்கள் வேலையை காட்டுங்கள். கேள்வி 3. விவசாயி ராஜு 125 ஆப்பிள்களை அறுவடை செய்தார். விவசாயி சீதா 243 ஆப்பிள்களை அறுவடை செய்தார். மொத்தம் எத்தனை ஆப்பிள்கள்? உங்கள் படிகளை காட்டுக.